நாங்கள் சகோதரன் திருநங்கைகள் அமைப்பிலேருந்து அப்பா பார்க்க வந்தோம். அப்பா வந்துட்டு எங்கள் திருநங்கைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே இருந்தே பழக்கமான ஒரு மனிதர். அப்போல்லாம் குடும்பமும் சரி, சமூகமும் சரி, திருநங்கைகளை புரிஞ்சிக்காத ஒரு காலம். எங்கள் குடும்பத்தில் கூட எங்களை வச்சுக்கிறதுக்கு தயங்குற ஒரு காலத்திலேயே அப்பா வந்துட்டு பொதிகையில் வெளிச்சம்னு ஒரு சேனலை உருவாக்கி அதன் மூலமாக திருநங்கைகள் நிறைய பேரை பேட்டி கண்டு அதை பாசிட்டிவாக கொண்டு வந்து மக்களுக்கு காமிச்சவர். நிறைய விஷயங்களை வந்துட்டு எங்களை பற்றி பொதுமக்கள் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் வாழ்ந்தவர். அதை தாண்டி வந்துட்டு ஒரு அப்பானா நாங்கள் அப்பான்னு கூப்பிட்றது மட்டும் இல்லை, அவருடைய ட்ராவல்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோன்னா ஒரு தந்தை மகள்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவாரோ அந்த மாதிரி உடனே சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் வர வச்சுருவார். அவங்க ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களை காமிச்சு இவங்கள நீங்கள் பெண்களாக நினைக்கணும், என்ன வந்து நீங்கள் வந்துட்டு எப்படி மதிக்கிறீங்களோ அப்படி தான் இவங்களை மதிக்கணும், இவங்க எல்லாம் என்னுடைய மகள்கள், தமிழ்நாட்டில் இந்தியாவில் திருநங்கைகள் எங்கே இருந்தாலும் அவங்கள நீங்கள் மதிக்கணும்னு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் என்ன சாப்பிட்றாரு அதை வாங்கிட்டு வந்து வச்சுடுவார். அதை பிரித்து சாப்பிடும்போது அவரும் அதில் கை வச்சு அவரும் சேர்த்து சாப்பிடுவார். அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்போவாவது அங்கே போனால் நமக்கு ஒரு ஆறுதலாக மனசு தோணும். எங்களுடைய விழாக்களில் நிறைய விழாக்களில் ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்திருக்கும். அது மத்தியில் மேடை ஏறி ஏன் திருநங்கைகளை ஏற்றுக்கணும், மகாபாரதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, திருநங்கைகள் வந்துட்டு தெய்வத்துக்கு ஒப்பானவங்க, அவங்கள நம்ம மதிக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும்னு சொல்லி கம்பீரமாக பேசுவார். நான் என்னுடைய திருநங்கை சுதாங்கிற ஒரு நூலில் கூட அப்பாவை நான் ஒரு பாகமாக எழுதியிருப்பேன். அப்பா இல்லாத ஒரு குறையை வந்து தீர்த்தவர் விகேடி பாலன் அப்பான்னு எழுதியிருப்பேன். அவருடைய மறைவு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அவர் விதைச்சிட்டு போன நல்ல எங்களை பற்றின ஒரு நல்ல செய்திகளை உலகத்துக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாருங்கிறது எங்களுக்கு ஒரு நினைவாக இருக்குது. ஆனாலும் எங்களால் ஈடு செய்ய முடியல. எங்கள் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம்.